ஹாய் காய்ஸ், இப்போ புடலங்காய் கடலப்பருப்பு புடலங்காய் போட்டு கூட்டு வைக்க பாருங்க காய்ஸ். இதில் 1/2 கிலோ புடலங்காய், 200 கிராம் கடலப்பருப்பு, வெங்காயம் 4 அதில் நறுக்கி போட்டிருக்கேன் காய்ஸ். அடுத்தது மசாலா அரைச்சி ஊற்றணும் காய்ஸ். இந்த அரைமுடி தேங்காய், 10 பூண்டு, 20 பச்சை மிளகாய். ஏன்னா இது பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது காய்ஸ். அதனால் 20 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றனால மிளகா அதிகமாக போட்டிருக்கிறோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் போட்டுக்கலாம் காய்ஸ், கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 2 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு காய்ஸ் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு திப்பி அரைக்கணும் காய்ஸ். அப்படியே என்னென்ன போடணும்னு காமிச்ச மசாலாவுக்கு கூட்டுக்கு இது கூட ஒரு தக்காளி போட்டு ஒரு ரெடி அடிச்சிருக்கேன் காய்ஸ். இந்த மாதிரி தான் குறைன்னு அரைக்கணும். அரைச்சி பாரு காய்ஸ். இதை ஊற்றியாச்சு, போட்டாச்சு. கொஞ்சம் 1/4 ஸ்பூன் லைட்டாக மஞ்சள் போட்டிங்கன்னா தான் அந்த கூட்டு ஃப்ளேவர் கிடைக்கும். அதிகமாக மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா சாம்பார் மாதிரி ஆயிரும், அப்படி போட்டுறாதீங்க காய்ஸ். இப்போ கிண்டி விட்டுட்டு இல்லை காய்ஸ், சும்மா இதில் மட்டும் இப்படி அலசி விட்டுட்டு ஒரு 3 விசில் 4 விசில் எடுத்துணும் காய்ஸ். அது கடலப்பருப்பு கொஞ்சம் வேக நேரமாகும், அதனால் ஒரு 4 இல்லை 3 விசில் 4 விசில் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் குழன்னு ஆயிரும் காய்ஸ். அடுத்தது உப்பு போடணும். கல்லுப்பு காய்ஸ் இப்படி போட்டு செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2-3 விசில் இறக்கணும் காய்ஸ். அடுத்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் ஊற்றி தாளிக்கலாம், இல்லைன்னா ஆயில் ஊற்றி தாளிச்சிக்கலாம். தேங்காய் ஃப்ளேவர் உள்ளவங்க